வணக்கம் நண்பா, நான் உங்கள் யோகேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கொல்லியில் மக்காச்சோளத்தை பயிர் போட்டிருக்கோம். அது எல்லாமே பூ பூத்து காய் காய்க்கிற கட்டத்தில் இருக்குது. அதான் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கெட்டு அதிகமாக வளர்ந்துருக்கும், ஒரு பக்கெட்டு கம்மியாக வளர்ந்துருக்கும். அதாவது ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கெட்டு பெருசாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கெமிக்கல் உரம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே சமயம் மருந்தும் அடிக்கிறது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த மக்காச்சோளம் நட்டு 8வது நாளே இதுக்கு மருந்து அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா இதில் 8வது நாளே அந்த தண்டு புழுன்றது வருது. என்னை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயுமே இந்த மக்காச்சோளம் பயிரே பண்ண மாட்டாங்க. என்னோடய தேவைக்காக நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பயிர் போட்டிருக்கோம். நான் எப்படி அந்த தண்டுப்புழு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. உங்களுக்கு யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் மக்காச்சோள கருது. இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு கருது, கீழே ஒரு கருதுன்னு 2 விதமான கருது இதில் வரும். இந்த 2 கருதுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் போட்டிங்கன்னா 35 மூட்டைலேருந்து 40 மூட்டை வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இது சோனாலி 1 நாள் மற்றும் 1 மாத குஞ்சு தேவைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. நன்றி, வணக்கம்.